வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நம்ம இப்போ இருக்கிறது குண்டடம் மாட்டு சந்தை. குண்டடம் மாட்டு சந்தையில் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் மற்றும் ஹெச்எஃப் சிந்து மாடுகள், கைக்கறவை மாடுகள், இந்த மாதிரி நிறைய மாடுகள் வந்திருக்கும். இதில் அதிக அளவில் நம்ம பார்க்க இருப்பது நாட்டு மாடுகள். நாட்டு மாடு இதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க. இப்போ சந்தையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ தெளிவாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே அப்போ நம்ம மாட்டேங்கிறாங்கப்ப நான் என்ன பண்ணிட்டு பாய் மாட்டேங்கிறேன். நான் தான் 13 ரெண்டுமே நாட்டுக்கண்ணு பால் மயிலை சேல்ஸ் ஆனா பால் மயில ஒரு செவல மாடு, 2 கண்ணுக்குட்டி வச்சிருக்காங்க. இது வால் இறக்கும் பத்தில் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ரெண்டு சொல்லி கொடுங்கண்ணா. 17,500 எவ்வளோண்ணா? 17,500. அது என்ன சொல்றீங்க? அது 18, இது 17,500. பால் மயிலை காலை பாலண்ணா 2 மைல கொண்டு வந்திருக்கிறாரு. கரம்பு டைப்ல ரெண்டுமே காலக்கண்ணு. ரெண்டுமே காலக்கண்ணா? 2 காலக்கண்ணா. பாலன் ஓனர். இவரு நாட்டு மாடு சேல்ஸ் மட்டும்தான் பண்ணுவார். இவரு தான் பாலண்ணா. குண்டடம் சந்தைக்கு வாரம் கொண்டு வந்துடுவார். நிறைய நாட்டு மாடுகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் கோலையா இருக்குது. காரி செவலை, அதுவும் ஒரு மயிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் எத்தனை மாடுனா கொண்டு வந்திருக்கீங்க? 3 கொண்டு வந்து 2 கொடுத்துட்டீங்களா? இப்போ 2 பிடிச்சிருக்கீங்க. அவரு தானுங்களா? இது என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுங்க? காரிங்களா காராம்பஸ் காலைங்களா? காராம்பஸ் காலை. இது என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லி? எத்தனை மாதம் கண்ணது? 2 சேர்ந்து 55. ஏன்னா எத்தனை மாதம் இருக்கும்? 1 வருஷம் ஆச்சு. 2 சேர்ந்து ஜோடியாக 55 ரூபா சொல்கிறீங்க. தனித்தனியாக கட்டல் கொடுப்பீங்களா? ஓகே. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்துருக்குறோம் நம்ம? எங்கேங்கண்ணா? எங்கே இருக்குது? ஓகே ஓகே.
நீங்கள் வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவீங்க. ஓகே. இது ரெண்டு சேர்ந்து 55,000 சொல்லுது. நம்ம பேருங்கண்ணா பாரதி. பாலு. அப்படியே நம்ம காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. 63 82 85 17 43. ஓகே, இதுதான் காண்டாக்ட் நம்பர். விஜய், நீங்கள் வீடியோவே பார்க்காதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு ரேட் எப்போ கேட்கணும்னு தெரியும். வேறு எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? பொள்ளாச்சி எல்லாம் போயிட்டு. பொள்ளாச்சி, குண்டடம், திருப்பூர். நம்ம நாட்டு மாடு மட்டும்தான் பண்ணுறோமா எப்படிங்களா? எல்லாமே. ஓகேங்க. இங்கே ஒரு பெரிய மாடு கொண்டு வராங்க. மயிலக்கண்ணு. அண்ணா இது என்ன ரேட்டுண்ணா சொல்லுங்க? 23. நீங்கள் வியாபாரியே எப்படிங்கண்ணா? எப்படின்னா வியாபாரி தான். வாரம் மாட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க, மாடு கொண்டு வருவீங்களாண்ணா? ஓகே. 23,000 சொல்லுது. மாதம் எத்தனை மாதம்னா இருக்கும்? 9 மாத கன்று. 23,000 சொல்லக்கூடிய 9 மாத கன்று. கான்டாக்ட் நம்பர் சொல்லலாமாங்கண்ணா? வேண்டாங்களா? மயிலக்கண்ணுங்க, காலக்கண்ணு. 9 மாதம் இருக்குது அப்படிங்கிறாரு. வியாபாரி தான். செவலை. நாட்டுக்கண்ணா? நாட்டுக்கண்ணு, கடாரி செவலை. வேறு தான் கடாரியெல்லாம் பார்க்குறது. அப்புறம் இது என்ன ரேட்டு சொல்லுது? 20 ரூபாயா? 20,000. எத்தனை மாதத்து கண்ணு ப்ரோ அது? 10 மாதத்து கண்ணு. 10 மாதத்து கண்ணு 20,000 சொல்லு. பியூர் காங்கேயமா? பியூர் காங்கேயா. நிற்க மாட்டேங்குது வர. இன்னைக்கு அது கடாரி. இவர் நத்த கடை இருக்காரு தான். அதிக அளவில் மாடுகள் கொண்டு வர்றாரு. நான் இது வாங்கணும்னா யார் நம்பர் கொடுக்கலாம்? 90ண்ணா 25 11 64 16. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? ராஜேஷ். எங்கேருந்து நான் மாடு கொண்டு வந்திருக்கீங்க? பழையகோட்டைங்க. ஓகேங்கண்ணா, பழையகோட்டை மாடு தான் அது. செவலா பியூர் காங்கேயாங்கண்ணா? செவலை கடாரி. இது ஒன்றையா கொண்டு வந்தீங்களாங்கண்ணா இந்த வாரம்? சரி. இந்த வாரம் இந்த ஒரு மாடு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்போ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. லைவில் தான் இருக்குது. அதுக்குள்ளே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது சின்னசாமி அண்ணாவோட மாடுகள் அனைத்துமே. 2 செவலா 2 மயிலா. அதில் ஒன்று பால் மயிலா. சாரி, அது வந்து சிந்து ஹெச்எஃப் மாடு. இன்னொரு மயில மாடு வருங்க. இது இந்த அண்ணாவோடது. வணக்கம்ண்ணா, சின்னசாமிண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? வாரம் 4 5 6 6 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ எத்தனை கொடுத்துருக்கீங்க? ஒன்று தான் கொடுத்துருக்குதுங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடுகளோட ரேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? ரேட்டு 50 53 27. இதில் எது 50 எது 53? இது 53. இது 53. செவலை 50. 34. இந்த செவலை 34. ஓகேங்க. நடுவில் இருக்கிற மயில் அது என்னங்கண்ணா? ஹெச்எஃப்ங்களா? 27. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 23. செவலை ஒரு பெரிய பெருங்கூட்டு மாடு.
நான் இதெல்லாம் ஈத்து எத்தனை நீத்தெல்லாம் இருக்கும்? இது மயிலா 3, இது 3 நீத்து. அது 3, ஆ அது 2. ஓகேங்க. அதெல்லாம் கீனா கிடாரி. ஓகே, சீனா கிடாரி. கீனா கிடாரி. ஓ, ஈனா கிடாரி. ஓகே, இதெல்லாம் கிராஸு. இது 3 மட்டும், 2 செவலை, ஒரு மயிலா. நான் நத்த கடையில் பார்த்துருப்பீங்க. நான் நத்த கடையில் தானே. ஆமாம். நேற்று அங்கே வந்தீங்களா சந்தைக்கு? ஆ, ஏன்னா எல்லாம் வளர்ப்பு மாடு தானே இது 3மே. சின்னச்சாமி என்ன வாரம் கொண்டு வந்துடுவார். பெரும்பாலும் எல்லாமே நாட்டு மாடுகள் மட்டும்தான் வச்சுருப்பார். இதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த மாடுகள்லாம் பெரும்பாலும் மேக்ஸிமம் நாட்டு மாடு தான் அவர் வச்சுருப்பார். குண்டாட சந்தை, ஈரோடு சந்தைக்கெல்லாம் வந்துடுவார். சந்தைக்கு வந்தீங்கன்னா நேரடியாக பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வாரம் ஸ்பீடாக தெரியுதுங்களா? ஓகேங்க. இங்கே ஒரு மயில பெரிய மாடு ஒன்று இருக்கு. லைவ்ன்றனால கட் பண்ணி எடுக்க முடியாது. அப்படியே போகிற வக்கில் தான் எடுத்துக்கணும். வா, கண்ணு மாடு. நான் வாங்கியிருக்குதுங்களா? என்ன ரேட்டுங்கண்ணா வாங்கிச்சா? 42ங்க. எத்தனை நீத்துங்கண்ணா கண்ணு? 2 நீத்து கண்ணு. மாடு நல்ல மாடுங்க. காங்கை, பியூர் காங்கை. ஓ, சரி சரி சரிங்கண்ணா. 42,000 வாங்கிட்டு நீங்கள் சேல்ஸுக்குங்களா? வீட்டு அவர் வாங்கியிருக்காங்க. சரி சரி. நம்ம வியாபாரிங்களா? இந்த வாரம் ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களாங்கண்ணா? சரி சரி சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பசுவதிங்க. வாரம் சந்தைக்கு மாடு. சரி சரி சரிங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா. 78ங்கண்ணா 100 75 770. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. சரிங்க. இங்கே பாருங்க, அப்படியே இங்கே ஒரு சேவலை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. செவலை ஒன்று, 2 எருமக்கண்ணு. நம்ம இது ஒன்று மட்டும்தான் ரெக்கார்ட் போடுறோம். இது லைவ் மட்டும்தான். இந்த வாரம் தனியாக வீடியோ எடுக்கல. ஏன்னா இது லைவ் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புறதுனால நம்ம தனியாக வீடியோ எடுக்கல. அங்கே ஒரு மயிலை நல்ல ஒரு பெரிய தமிழ் காலை. ஆமாண்ணா ஆமாண்ணா. வாங்கறதுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? மேட்டுக்காடு தான். ஓகே ஓகே. எது சிந்து மாடு பார்க்குறீங்களா, நாட்டு மாடுங்களா? ஏதோ ஒரு மாடு வேலை செட் ஆச்சுன்னா வாங்கிக்குவீங்க. செவலை. அது சேல்ஸாண்ணா? இங்கே வாருங்க. நல்ல ஒரு செவலைக்காலனால பெருங்கூடா வரும்னு போய் நல்லா தெரியுது. பல்லு பார்க்குறாங்க. வாங்கிட்டார் தலைவர். நம்மளுதுங்களா? நல்லா வண்டியோட எடுக்க சொல்றேன். வணக்கம்ண்ணா.
எல்லாத்துக்கும் என்னை தெரியுது, மொத்தம் எனக்கு தெரியல. 36 ரூபா சொல்கிறாங்க எருமை கண்ணு. வாவ், 2 அழகிய சந்தன பிள்ளை மாதிரி ஒன்று, மயிலை ஒன்று கொண்டு வராங்க. ரெண்டுமே காலக்கண்ணு. வாங்கிட்டு போகிறாங்க போல. எருமைக்கண்ணு எவ்வளோண்ணா? எருமைக்கண்ணு என்ன ரேட்டுங்க? எருமைக்கண்ணு 55 ரூபா சொல்லுதுங்கண்ணா. ரெண்டுமே 2 ஜோடி 55ங்க. சொல்லுதுங்கண்ணா. ஓகே ஓகேங்க. இன்னும் எத்தனை நாள்ண்ணா? வந்தால் கொடுக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. பருவத்து வரக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அறுபது தரதுக்கு இது ஒரு 4 மாதம் ஆகுதுங்கன்னா அது ஒரு 6 மாதம் 6 மாதம் ஆகும். ஓகே. நம்ம வியாபாரி தான் இல்லைங்களா? இல்லைங்கண்ணா, நம்ம காட்டுக்காரர் தான். ஓகே ஓகே. காட்டுக்காரர் அப்படின்றனால நம்பர் வேண்டாம் இல்லைங்களா? நம்பர் கொடுக்கலாங்களா வேண்டாங்களா? கொடுக்கலாங்க. சொல்லுங்கண்ணா. நம்பர் 90 80ங்க 90 55 24 34. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? வஞ்சிக்குமாருங்க. வஞ்சிக்குமார். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? மூலனூருக்கு வடக்குங்கண்ணா, வஞ்சி வளசுலேருந்து. ஓகே. ஒருவேளை அந்த எருமக்கண்ணு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிட்டு வாங்கிக்குவாங்க. ஏங்கண்ணா இப்போ இது செவலை ஒன்று பிடிச்சி நம்மளுது தானுங்கண்ணா. அப்போ அது சேல்ஸ் ஆயிடுச்சுங்களா? தெரியலங்கண்ணா, கொண்டு போனாங்க. பார்க்குற கொண்டு போயிருக்காங்களா? சரி சரி. அது என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 42 ரூபா சொல்லுங்க. 42 ரூபாங்க. ஓகே. அது காட்டில் வளர்த்துன மாடுங்களா? ஓகே சரிங்கண்ணா. சரி. எங்கே பிடிக்கிறாங்க? இங்கே பாருங்க மயில இதுதான் இறக்கிட்டு இருந்தாங்க. காரி பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த இடத்துல நிற்கிறது. மாடு மேலே ஏறி போயிடும். பாருங்க இது தம்பி இறக்குற அப்படி இங்கேருந்து இறங்கும்போது ஜங்குன்னு மேலே தாண்டிடும். அதனாலேயே கொஞ்சம் பயம். அங்கே ஒரு மயில மாடு இருக்கு. கண்ணுக்கு 2 இருக்குங்க. ஜோடி 55,000 சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய 2 ஜோடி எருமை மாடுகள். அது ஜோடி மாடுகளாட்டு இருக்கு. இது ரெண்டுமே மயில. ஒன்று காளை, இது 1 வருஷம் இருக்கும். அது ஒரு 9 மாதம் இருக்கும். நான் இது என்ன விலைங்கண்ணா சொல்லுறது? இந்த மயில் என்ன விலை சொல்லுது? 25. இதுங்கண்ணா 20. இது எத்தனை 1 வருஷம் இருக்குங்களா? அது 1 வருஷம். அதுங்கண்ணா 7 மாதம் இருக்கு. நம்ம வியாபாரிங்கண்ணா எப்படிங்கண்ணா? வியாபாரி தான். நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? வேண்டாம். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? மூலனூர்லேருந்து 2 மாடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா ரெண்டுமே காலக்கண்ணா. ரெண்டுமே. இது காலக்கண்ணு, அதுவும் காலக்கண்ணு தான். நம்ம தம்பி ஒரு சிந்து கொண்டு வந்திருக்காரு. இது என்ன ரேட்டு அவங்களுதா? மயில மாடு பெரிய மாடு. இந்த வாரம் 3 பெரிய மாடு இருக்கணும். அதாவது இந்த இடத்துல அங்கே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். ஆமாம் தாங்க. இங்க பாருங்க எல்லா பக்கமே நாட்டு மாடுகளாவே நிக்குது. வணக்கம். கார்த்தியனா மாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் செவல மாடு அந்த அண்ணா வச்சிருக்கிறாரு. இது நம்மளுதுங்களா? அது மாடு
இது என்ன விலைங்கண்ணா? என்ன விலை சொல்லுதுங்க? 30 ரூபாய்ங்க. இது வளர்த்திக்கலாங்களாங்கண்ணா? இது ஈத்து எத்தனை ஈத்துங்க? நம்ம இது நிறைய ஈத்து போட்டுருச்சுங்களா? இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? அது சென்னை இல்லைங்க. இப்போ 5 ஈத்தாச்சுங்க. கொண்டு வேணா சென்னை சேர்த்திக்கலாங்களா? ஓகேங்கண்ணா. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? வரப்பாளையம். இங்கே பழஞ்சேரி வழி பக்கத்துலைங்களா? தாராவூர் பக்கத்தில் வரப்பாளையம். ஓகே ஓகே ஓகே. 30 ரூபா சொல்லுதுங்களா? நம்ம வியாபாரியாங்கண்ணா? காட்டுக்காரர் தான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு செவலை குட்டியாக இருக்குது மாடு. கார்த்திகண்ணாவை கேட்போம். இங்க ஒரு பெருங்கோட்டு மாடு போகுது. அவர் வாட்டுக்கு அவர் அந்த வண்டியில் போயிடுவார். கார்த்திகண்ணா, இது மாடு என்ன விலைங்கண்ணா சொல்லுது? 43 ரூபா சொல்லுவாங்க. இப்போ சென்னையாங்கண்ணா எப்படிங்கண்ணா? அது சென்னை இல்லைங்க. சென்னை நிற்கலைங்க. சரி சரி சரி. ஓகே, 43 ரூபாய்னா கொடுத்துர்லாம். அண்ணா அப்படியே நம்ம நம்பர் சொல்லலாங்களா? 98 650 98 650 52 746 52 746. இது செனை நிற்காம அழகா இருக்கு. செனை நிற்கல. நல்லா தோல் மணு போட சம்மன் இருக்குது. இதுதான் ப்ராப்ளமே. இங்க ஒரு மயிலை வச்சிருக்கிறாரு. இங்க 2 மயில அவருங்க ஜோடியா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா நாட்டு மாடுகள் இறக்கியிருக்காங்க தவிர. அண்ணா, இது மாடு என்ன ரேட்னா? அது விலை என்னங்க? 35ங்க. வளர்த்திக்கலாங்களா? கொண்டோனா நல்ல கடாரி. 2ஆம் நீத்து கடாரி. இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? சென்னை இல்லைங்க. இதை தவிர வேறு மாடு கொண்டு வந்திருக்கீங்களாங்கண்ணா? வேறு அந்த பக்கம் கட்டி இருக்குங்களா? ஓகேங்கண்ணா. இது வாங்கணும் அப்படின்னா நம்ம பேருங்கண்ணா? சேமலை வஞ்சிபாளையம். ஓகேங்கண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லாங்களா? ஃபோன் நம்பருங்க சொல்லுங்கண்ணா. 97ங்கண்ணா 88 90 39 74. ஓகேங்கண்ணா. அழகிய கடாரி மயில கடாரி வளர்ப்பு கண்ணு தான். வளர்த்திக்கலாம். கொண்டே செனை சேர்த்திக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்கண்ணா. இப்போ ஈத்து போட்டு எவ்வளோ நாளுங்கண்ணா இருக்கும்? கண்ணு போட்டு இன்னும் கண்ணு போடலிங்க. ஓ, இன்னும் தலை ஈத்து போட்டோம். செனை சேர்த்துனா இப்போ பல்லு போட்டதுங்களா? சரி சரி சரி. நம்ம நாட்டு மாடு மட்டுமே எல்லாமேங்களா? எல்லாமே பண்ணுவீங்க. இங்க ஒரு மயிலை 2 மயில பால் மயில இருக்கு. அது காலக்கண்ணா கடாரிங்களா? காலை மாதிரியும் மூச்சு. இது என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுது? 43 ரூபா. 40 ரூபா கேட்குறாங்க. சரிங்க. அது பல்லு போட்டுருச்சுங்க. இன்னும் பல்லு போடல. இன்னும் 6 மாதம். ஒரிஜினல் காங்கையா? மூஞ்சி பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா தெரியும். இது இந்த மாடுங்கண்ணா? அது 52 ரூபா. 52ங்க. இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? அது 3 மாதம் செனை. 52 ரூபா சொல்லுது. 3 மாதம் செனைங்க. ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? அது 2வது ஈத்து. ஓகே. நம்ம காட்டுக்காரங்களா எப்படிங்களா? காட்டுக்காரங்க. ஓகேங்கண்ணா. காட்டுக்காரர் இந்த அண்ணன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம பேருங்கண்ணா? நாகராஜ். ஓகேங்கண்ணா. இந்த மாடு ஒரு வேளை இங்கே வைக்கலைன்னா நீங்கள்
அண்ணா பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஓடி போகுது. நம்மளுக்கு என்ன, நம்ம இருக்கிறத பாயசம் வாங்குறோம். இந்த கடை நல்லா இருக்கு, நல்லா மசில்ஸ் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. அதுவும் நல்ல பெரிய கொம்பு கடை இருக்கு. இது ரெண்டும் நல்ல ஒரு வளர்ப்பு மாடு. அது போக இங்க ஒரு மயில் இருக்குதுங்க. உள்ள ஓனா சிக்கிக்கணும். செவள காலக்கண்ணு மயில மாடு இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் போலாண்ணா. அண்ணா இந்த செவளக்கண்ணு என்ன வேலை? 18ங்களா? இந்த மயிலைங்கண்ணா 62ங்களா? 62,000 ரூபாய் சொல்றாங்க. அங்க ஒரு பெருங்கூடம் இருக்கு. நல்ல திமிழுங்க. நம்பர் வாங்கலான்னா அவர் அதுக்குள்ள அங்கே வைக்கிறார். உள்ள ஒரு பெரிய கொம்பு நாட்டு மாடு ஒன்று இருக்குதுங்க. அண்ணா அங்க போயிட்டாரு. இங்க ஒரு மயிலை இருக்கு. அதுவா HF சிந்து அதிக அளவில் இருக்குது. HF சிந்துக்கு ஈவனாக பாருங்க, இந்த வாரம் நாட்டு மாடுகள் வந்து இறங்கி இருக்குது. யாரு நல்ல பெரிய HF சாரி சிந்து. அப்ளையான கேட்டு
நம்பர் சொல்லிட்டா இப்போ மாடு வாங்கிச்சலாம் வளர்ப்பு மாடாங்கண்ணா சாமி வளர்ப்புக்கு முடிக்கும் கட்டுக்கு முடிக்கும். அப்படியா? ரெண்டு இது வளர்த்திக்கலாமா அது? இது வளர்த்தது கொஞ்சம் மாடி பத்தாது சாமி. ஐயோ, விலை என்ன சொல்லுங்க? விலை 38 ரூபா சொல்லு சாமி. 38ங்களா? இந்த வாரம் இது ஒன்று தானுங்களா? சார் மாடு 15 கொண்டு வந்துடுங்க. ஆ. எல்லாம் வித்தாச்சு ஒன்று. ஓகே ஓகேண்ணா, சரிங்க சாமி. சரி. செவலைங்க. செவலை என்ன செவலை? காலையே கடாரியா? அது கிடாரிங்க. வளர்த்துக்கலாங்களா அது? வளர்த்துக்கலாங்க. ஆ, வளர்ப்புக்கு ஓகே ஓகே. விலை என்னண்ணா சொல்லுது? 36 சொல்லு. 36. ஈத்து போட்டுருச்சுங்களா இல்லை? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ கொண்டு போனால் சனை சேர்த்திக்கலாங்களா? இதற்கு ஒரு கிடாரி. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? கீரனூர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. பழனி கீரனூர். ஓகே. 36,000 ரூபாய் சொல்கிறாங்க. வளர்ப்பு கிடாரி. எருமக்கன் நல்லா இங்கே கட்டி இருக்கிறாங்க. எல்லாம் வளர்ப்பு கண்ணுங்க. புறாவா இந்த கிர் அல்லது ஏதாவது என்னமா இருக்குன்னு அந்த ரகம் ஆடுது. இங்க ஒரு மயிலை பிடிச்சிருக்காங்க. காளை மயிலை. பால் மயில மாதிரி இருக்கு காளை. இது கெடாரி. கெடாரி என்ன ரேட்னா சொல்லுது? 32 ரூபா சொல்லுதுங்களா? 32ங்க. ஓகேண்ணா. வேலை பண்ண அனுசரித்து கொடுப்பீங்க. ஓகே. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இது கீரனூர்லேருந்து. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் ஒரு 8 உருப்படி கொண்டு வந்தோம். 8 உருப்படி கொண்டு இப்போ 2 தான் வச்சுருக்கீங்களா? ஓகே. 32. இதுங்கண்ணா காளை வளர்ப்பு கண்ணு. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுண்ணா? 1.5 வருஷத்துக்கு கண்ணுங்க. இது விலை என்ன சொன்னீங்கன்னா? 22ங்க. எத்தனை மாதத்துக்கு கண்ணு சொன்னீங்கன்னா? 1.5 மாதத்துக்கு கண்ணு. இது 1.5 வருஷம். ஓகே.
இதுங்கண்ணா இது எத்தனை? இது வந்து 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. பல்லு போடுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? மேல பல்லு போடலைங்க. ஓகே, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுங்க? இப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நாள் ஆகும்? 2 மாசத்துக்கு 2-3 மாதத்துக்கு. ஓகே, இது வாங்கணும் அப்படின்னு நம்மளை ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாங்களா? கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம பேருங்கண்ணா? சதீஷ் சதீஷுங்க. நம்ம காண்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 88ங்கண்ணா 88ங்கண்ணா 38 38ங்களா? 48 ஆ 53 60ங்கண்ணா. ஓகே, இதான் காண்டாக்ட் நம்பர். இது வேணும் அப்படின்னாலும் அல்லது வேறு மாடுகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேங்க. கீரனூர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு 2 மாடு. லைவுங்கண்ணா, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போயே நிறைய 9 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு செவலை. அண்ணா செவலை என்ன ரேட்டுண்ணா? அது கொடுத்தாச்சுங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கிச்சுங்க? கொடுத்தீங்க 16ங்களா? காலை செவலை காலை 16,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. எல்லாம் குப்பை அடிச்சிச்சு. $16,000க்கே செவலை, நல்ல பெரிய செவலை, எப்படி 1 வருஷம் இருக்கும் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா மாடுகளுமே சந்தைக்குள்ளே வந்திருக்கும். ஓ, இன்னும் வருதுங்க. இன்னும் இதெல்லாம் இறக்கவே இல்லை, வருது. இப்போ சந்தைக்குள்ளே வருது. இதெல்லாம் வாங்கி கொண்டு போகிறாங்க. ஒரே பணமாக புழங்கிட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே வந்தாச்சு. எல்லா வண்டியும் உள்ளே வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதாங்க குண்டடம் சந்தை. யூடியூப்ல ஒரு வாட்டி இது எடுத்தீங்க, என்ன வீடியோ எடுத்தீங்க, வரவே இல்லை, நேத்து செக் பண்ணேன். அப்படியா? வந்திருக்கணுமே. இல்ல இது வாங்கிட்டு போகிறீங்களா? வளர்ப்புக்குங்களா? ஓகே, எத்தனை மாதத்துக்கு கண்ணுது? 4 மாதம் ஆச்சு. அது இது எப்படி சிந்துங்களா? அது சிந்துவா ஹெச்எஃப்பா? ஹெச்எஃப் பர்மா. என்ன ரேட்டு? 5,000 ரூபாயா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து ஹெச்எஃப் மாதிரி இது வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? சரி ப்ரோ, ஓகே. ஹெச்எஃப் வளர்ப்பு மாடு. மயில வாங்கிட்டு போறாங்க. మానవద్దానియోడు అది వింటూ గోధుమై పాయసం. ஓகேண்ணா, இந்த அண்ணா தான் கோதுமை பாயாசம் சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதனாலயே சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். பாருங்க, இருக்க நாட்டு மாடுகளோட வரத்து அப்படின்றது அதிக அளவில் வந்துட்டு இருக்கு. நல்லா கேட்டுட்டோம். காங்கேயம் பிரீட்ண்ணா.
எது சிந்து மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்களா இந்த வாரம்? விலை என்னண்ணா போகுது? ரெண்டும் சேர்த்து 50 ரூபா சொல்கிறீங்க. இப்போ எப்படிங்கண்ணா பல்லெல்லாம் போட்டுருச்சுங்களா எப்படிங்களா? எல்லாமே 4 வலு கடாரி. கறவையெல்லாம் எவ்வளோண்ணா கொடுத்துட்ருக்கு சொல்லுங்க. இதான் இவரு தான் அந்த கமெண்டர். கறவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சரி சரி சரி. ஆ எங்க இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க? பொள்ளாச்சியிலிருந்து வருது. ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 82 ம் 77 சரிங்க 95 93. ஓகே. இதான் காண்டாக்ட். நம்ம பேருங்கண்ணா? வேறு பாலுங்க. பாலு. காங்கேயம் காளை, காங்கேயம் பிரீடு. இங்கே ஒரு செவலை கேட்டுட்டோமா நம்ம அண்ணா தான் அது. அண்ணா இது என்ன ரேட்டு? என்ன 13.5? இது நாட்டு மாடுங்களா? அது கிராஸுங்களா நாட்டு மாடுங்க? பியூர் காங்கேயமா? எவ்வளோண்ணா சொல்லுங்க? 13.5. 13.5. எங்கே என்ன கொண்டு வந்திருக்கு? எங்கண்ணா? பழனியா? ஒரு மாடி தான் கொண்டு வந்தீங்களா? நம்ம காட்டுக்காரர் வியாபாரிங்களா? காட்டுக்காரர். 13.5 காட்டுக்காரர். அதனால் ஃபோன் நம்பர் வேண்டாம். வெறும் 13,500 ரூபா. நான் காங்கேயம் பிரீட்ண்ணா. 13,500. கெடாரிங்களாங்கண்ணா? செவலக்கண்ணு. நம்ம மூலனூர்காரரு காலக்கண்ணு ஒன்று வந்திருக்கிறார். நான் விலை என்னது? 18,000. 15,000. எத்தனை மாதத்துக்கு கண்ணு அது? 7 மாதத்துக்கு கண்ணு. 15,000 ரூபா சொல்கிறாங்க. 7 மாதத்துக்கு கண்ணு. இது வேணும் அப்படின்னா நானே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், எனக்கு கூப்பிடுங்க. அவர் நம்பர் தரமாட்டேன். ஒன்று தானேண்ணா? ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? ஒரே கண்ணு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரே கண்ணு தான். இவர் வாரம் வருவார். இவரெல்லாம் பார்த்துட்டு போட்டால் போட்டுக்கிட்டு. மயிலை இந்த முடிச்சுட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துனுங்களா? அப்படியா? என்ன ரேட்டுங்கண்ணா அது? சலவசம் 20 ரூபாய் சொல்லுங்க. என்னங்க? 20 ரூபா சொல்லுங்க. 20 ரூபா சொல்லுங்க. ஆமாங்க. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? 8 மாதத்துக்கு கண்ணுங்க. 8 மாதத்துக்கு கண்ணு. பாருங்க சொல்லி சுத்த பரக்கடை சொல்கிறாங்க. நம்ம வியாபாரியாங்க எப்படிங்கண்ணா? வியாபாரி தான். சென்னிமலைங்க. ஓகே ஓகே. நாட்டு மாடு மட்டும் தான் பண்ணுவீங்களா? எல்லா மாடுமே? எல்லா மாடுமே பண்ணுவீங்க. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? பேர் என் பேர் முருகேஷ். முருகேஷ். ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்க. 39 40 81 335. ஓகே. காங்கேயம் பிரீட். இதான் கான்டாக்ட் நம்பர். ஒருவேளை அந்த கண்ணு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மாடு கொஞ்சம் கூடையாக இருக்கு. தெரியலையா? ஒரு செவலை ஒன்று மயிலை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு இந்த அண்ணா. காளை கன்று அது. இதுவும் காளை. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை செவலை விலை என்ன சொல்லுது? ரெண்டும் சேர்ந்து என்ன ரேட்டு? 50 ரூபா சொல்லுதுங்களா? ரெண்டுமே காளைக்கண்ணுங்க. நம்ம வியாபாரியாங்கண்ணா? காட்டுக்காரர். காட்டுக்காரர் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு சேர்ந்து ஒரு 50,000 ரூபா சொல்கிறேன். நான் எத்தனை மாதங்கண்ணா இருக்கும்? 18 மாதம் இருக்கு. 18 மாதத்துக்கு கன்றுங்க. ரெண்டுமே ஜோடி ஒரே மாதிரி தான்.
18 மாதம்னா ரெண்டுமே 18 மாதங்களா? ஓகே ஓகே, ரெண்டுமே 18 மாதத்துக்கு கண்ணுங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கலாமாங்கண்ணா? நம்பர் சொல்லுங்கண்ணா. 63ங்கண்ணா 69 531 831. நம்ம பேருங்கண்ணா? செந்தில். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? எங்கேங்கண்ணா இருக்குது? சரி சரிங்க. இங்கே குண்டடத்துக்கு பக்கத்துலேயாங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருங்களா? 25 கிலோமீட்டர். இந்த பல்லடை போகிற ரோட்லிங்களா? பொள்ளாச்சி ரோட்டில். ஓகே ஓகே. ஆ, ஒருவேளை இந்த கன்று 2 வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 18 மாதத்துக்கு ஆளக்கண்ணுங்க. நல்ல திமிழேத்தமுடைய செவலை, நல்லாயிருக்கு. மயிலை மாடு, மயிலக்கண்ணு. நான் என்ன ரேட்டு சொல்லுதுங்க? 20 ரூபா சொல்லி 19 ரூபா சொல்லுது. 19 ரூபா சொல்லுது. 20 ரூபா சொல்கிறீங்க, 19 ரூபா வரைக்கும் கேட்குறாங்களா எப்படிங்க? இல்லைங்க, 5 ரூபாயில கொஞ்சம் குறைச்சி கேட்குறாங்க. ஓ, எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? இப்போ 11 மாதம் ஆச்சு. 11 மாதம் ஆகுது. ஓகே. நம்ம காட்டுக்காரங்களா வியாபாரி? காட்டுக்காரர். சரி சரி சரி. நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கலாங்களா? ஒருவேளை இங்கே சேல்ஸ் ஆகலைன்னா வாங்கிக்குவாங்களே? வேண்டாங்களா? காட்டுக்காரர் தான். வெறும் 20 ரூபா சொல்கிறாரு. கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம். காட்டுக்காரர் தான் கொண்டு வந்துருக்காரு. அங்கே ஏதோ சலசலப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. செவலை காரி. நான் இது செவலை என்ன ரேட்டு சொல்லுதுங்க? 22. இது காரிங்களா காராம்பசுங்களா? காலக்கண்ணு காரிங்களா? அது என்ன ரேட்டு சொல்லுங்க? 20 ரூபா. இது 22, அது 20. நம்ம வியாபாரிங்களா? பேருங்க? நம்பர் சொல்லலாங்களா? நம்பர் சொல்லுங்க. 90 47 17 17 95 07. நம்ம எங்கே லோக்கலுங்களா? ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கம். அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க. 2 காலக்கன்று. ரெண்டுமே காளைங்களான்னா எப்படி? இது கெடாரிங்களா? அது காளை. செவலை வந்து கெடாரி, காரி வந்து காளை. காரிக்காளை 20 ரூபா சொல்கிறாரு காரிக்காளை. இது 22 செவலை. ஓகே, செல்வண்ணாகிட்ட போயிட்டு நம்பர் வாங்கிட்டு அப்படியே போகலாம். என்ன அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? ஐயனுதா? இந்த ஐயானது. வாவ், செவலக்காலை எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுவோ மயிலை கெடாரி. செல்வண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? இந்த வாரம் 6 கொண்டாந்து 3 கொடுத்தாச்சு. 6 கொண்டு வந்து 3 கொடுத்தாச்சு. 3 இருக்குதுங்க. இது எத்தனை காளைங்கண்ணா, எத்தனை கிடாரிங்க? இது கிடாரி. இந்த 2 கிடாரி. இது ரெண்டுமே கிடாரி மாடுகள். ஓகே, கிடாரி கண்ணு. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? அது ரெண்டும்? இது ரெண்டுங்க. ஒரு 10 மாசத்துல இருக்கு. 10 மாதம் தான் இருக்குது. அது ரேட் என்னங்கண்ணா சொல்லுது? இது 2 60 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 60 ரூபா சொல்லுது. கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு பார்க்கறது ரேர் தான். ஆனால் இங்கே செல்வனா வச்சிருக்கிறாரு. என்ன இந்த செவலைங்கண்ணா? செவலை 33 ரூபா சொல்கிறேன். 33. இது பல்லு போட்டுருச்சுங்களா? பல்லு போட்டுருச்சாங்கண்ணா? அது பல்லெல்லாம் போடாது. இன்னும் 1 வருஷம் ஆகும். ஓகே. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 15 86 2 0 28. இதுதான் செல்வனாவோட கான்டாக்ட் நம்பர். 2 கெடாரிக்கன்னு வச்சுருக்கிறாருங்க. அதுவாக ஒரு செவலை காளை ஒன்று இருக்கு. வேணுன்றவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்கள். கெடாரி பெரும்பாலும் கெடாரிங்கிறது ரேர் தாங்க.
அப்படி இருந்து 2 கிடாரி இருக்குது. 30 ரூபா சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு காலக்கண்ணு தெரிஞ்சங்காட்டி தான் வந்தான். பார்த்தீங்களா? ஏய் படுவா, கொஞ்சம் அழி விடுங்க, ஓடிடுறான். பாருங்க எத்தனை வாங்கி கட்டிடுறாங்க. எல்லாம் நாட்டு மாடுகள் தான். நீ நாட்டு மாடு ஃபுல்லாக இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளோட வரத்து அதிகமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. தரமான நாட்டு மாடுகள் இங்கே அதிக அளவில் வருதுங்க. ஒரு சில மாடுகள் மட்டும்தான் செனை சேராமல் இருக்குது. மற்றபடி இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு காளைக்கன்று. காளை தான். ரெண்டுமே ஒரு நல்ல திமிழாத்தமுடைய காளைக்கன்றுகள். என்னண்ணா பவர் சாமர்த்துக்கு கிழவர் நிற்கிறதுக்கா? இது ஒன்றும் ஈத்தே போடாத பல்லு போட்ட மாடு. செனை சேர்த்துனாங்களே என்ன ஏதுன்னு தெரில. ஓகேங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ காங்கேயம். நன்றி, வணக்கம் மக்களே.